சார் சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை சார், தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம் படுஜோராக நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்கள் எனக்கு பெரிய லிஸ்ட் கொடுத்தீங்க, தமிழ்நாடு முழுக்க அப்படி லிஸ்ட் கொடுக்க முடியும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனால் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குற அரசாங்கம் இருக்கும்போது கள்ளச்சாராயத்தை எப்படி சரி பண்ண முடியும்? கள்ளச்சாராயம் விற்று ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தா 50,000 கொடுக்க முடியும், எப்படி நீங்கள் கள்ளச்சாராயத்தை சரி பண்ண முடியும்? சார், சாராயம் குடிக்கிறவங்களை ஊக்குவிக்குவதற்காக காலையில் நேனோ பாக்கெட் கொண்டு வர போகிறோம், தொழிலாளர்களுக்கு காலையில் 6 மணிக்கு சாராயம் கொடுக்க போகிறோம்னு சொல்கிற அரசாங்கத்தில் கள்ளச்சாராயத்தை எப்படி சரி பண்ண முடியும்? அரசாங்கமே இந்த கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறதுங்கிறதா உண்மை. கள்ளச்சாராயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை போலீஸ் விரட்டி அடிக்குது, கள்ளச்சாராயம் விற்கிறவங்க அவனை விரட்டி அடிக்கிறாங்க. இப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் என்பது ஆறாகத்தான் ஓடும். குழந்தைகள் பால்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பால்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரே தீர்வு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி எறிவது மட்டும்தான்.